வணக்கம் ஜி. வணக்கம் ஜி. எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி அவர்கள் இன்னைக்கு காலையில கைது செய்யப்பட்டு இருக்கிறார். இந்த சம்பவத்தை நீங்க எப்படி? இந்த விஷயம் நேற்று நைட்ல இருந்தே ரொம்ப பரபரப்பான ஒரு விஷயமா தான் பார்க்கப்பட்டு இருந்துச்சு. என்னன்னா, டெல்டா பகுதிகளில் இந்த காவேரி பிரச்சனை சம்பந்தமா எதிர்க்கட்சி தலைவரா தன்னுடைய கண்டனங்களை தெரிவிக்கிறதுக்காக உதயநிதி அவர்கள் வந்து நேற்று ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அங்க பேசின விஷயங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை தமிழ்நாடு முழுவதுமே ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பா பெண்கள் மத்தியில ஒரு கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்குதுன்னே சொல்லலாம். அதாவது ஒரு அருவருக்கத்தக்க ஒரு இரட்டை அர்த்தம் உள்ள ஒரு விஷயத்த வந்து அவர் அங்க பேசியிருந்தாரு. ஆனா இத அப்படியே வந்து ஒரு வழக்கா பதிவு செஞ்சு கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போயிருந்தாங்கன்னா இன்னைக்கு நிச்சயமா வந்து உதயநிதி அவர்கள் வந்து உள்ள போயிருப்பாருங்கிறதுல எந்த விதமான ஒரு சந்தேகமே கிடையாது. ஆனா அதுல ஆளும் தரப்பு வந்து ஒரு சின்ன மாற்றங்களை பண்ணி, அதாவது ஒரு நடிகையுடைய பெயரை குறிப்பிட்டு அவங்கள அவதூறா பேசினதாகவும் முதலமைச்சரோட மாண்பை கெடுத்ததாகவும் சொல்லி ஒரு சின்ன விஷயங்களை வந்து மாத்தி பேசினதுனால வந்து அவர் இன்னைக்கு வந்து மாண்புமிகு உயர்நீதிமன்றத்தால விடுவிக்கப்பட்டிருக்கிறாரு. இந்த விஷயம் வந்து நேத்தே எஃப்ஐஆர் புகார் பெறப்பட்டு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு இன்னைக்கு காலையிலேயே தஞ்சாவூரை சேர்ந்த போலீசார்களும் சென்னையில இருக்கிறதுனால இங்க சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் ஏற்பட்டக்கூடாதுன்னு சொல்லி இங்க இருக்கக்கூடிய காவல் ஆணையர் அப்படின்னு எல்லாருமே நம்ம நீலாங்கரையில இருக்கக்கூடிய உதயநிதி வீட்டுக்கு முன்னாடி வந்து குவிஞ்சிட்டாங்க. சோ அந்த பரபரப்பான சூழ்நிலையில உயர்நீதிமன்றத்துல காலையில 10:30 மணிக்கு திமுகவுடைய வழக்கறிஞர்கள் என்ஆர் இளங்கோ அவர்களோட சார்பா நிறைய பேர் போயிட்டு மாண்புமிகு உயர்நீதிமன்றத்தை அணுகி இந்த மாதிரி எங்களுக்கு வந்து பாதுகாப்பு வேணும், முன்ஜாமீன் வேணும்னு சொல்லி அணுகியிருந்தாங்க. என்ன விஷயம்னே தெரியாம நீங்க முன்ஜாமீன் கேட்டீங்கன்னா நான் எப்படி கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு வழக்க 12 மணிக்கு வந்து ஒத்தி வச்சிருந்தாங்க. 12 மணிக்குள்ளேயுமே இந்த வழக்கு வந்து முழுமையா மாண்புமிகு நீதிபதிக்கு வந்து அறிக்கை வழங்கப்படாததுனால 1 மணிக்கு இந்த வழக்கை வந்து விசாரிக்கிறாரு. அப்போதைக்கு அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, உதயநிதி அவர்களை வந்து நாங்க கைது பண்ணி கூட்டு போயிட்டோம், அதனால முன்ஜாமீன் மனு வந்து செல்லுபடி ஆகாதுன்னு சொல்லி வாதாடுறாங்க. அப்போதைக்கு திமுகவுடைய வழக்கறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இன்னும் வந்து மேஜிஸ்ட்ரேட் அவரை இன்னும் ரிமாண்ட் பண்ணாத இந்த சூழ்நிலையில இதை வந்து ஒரு கைதா ஏத்துக்க முடியாது, அதனால வந்து பல்வேறு வழக்குகள்ல வந்து அடிப்படை மனித உரிமை மீறல்கள்ல வந்து இந்த மாண்புமிகு உயர்நீதிமன்றம் தலையிட்டு இருக்கு, அதுக்கு வந்து இடைக்கால உத்தரவுகள்லாம் வந்து வழங்கியிருக்கிறாங்கிற பல்வேறு முன்னுதாரணமான வழக்குகளை காட்டி நீதிபதி கிட்ட பேசுறப்போ இன்னும் இந்த வழக்கு சம்பந்தமான முழுமையான தகவல்களோட ஆஃப்டர் லஞ்ச்ல வந்து என்ன அணுகுங்கன்னு சொல்லி போஸ்ட்போன் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் 2:30 மணிக்கு நீதிமன்றம் கூடுது. மாண்புமிகு அரசு வழக்கறிஞர் தரப்புல வந்து தமிழ்நாட்டுடைய மாநில வழக்கறிஞர் அவர்கள் வந்து நாங்க வந்து எதிர்கட்சி தலைவரை அரெஸ்ட் பண்ற எந்த ஒரு எண்ணமுமே கிடையாது, அவர் வந்து விசாரணைக்காக கூட்டு போறோம், அவர் நாங்க வந்து சொந்த ஜாமீன்ல விடுவிக்க போறோம், அதனால இந்த விஷயத்தை இவ்வளவு காம்ப்ளிகேட் பண்றதுக்கு எந்த அவசியம் இல்லைன்னு சொல்றாங்க. சோ அதையும் கேட்டுக்கிட்ட மாண்புமிகு நீதிபதி அதை வந்து குறிச்சுக்கிட்டு நாளைக்கு வந்து வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு சட்டசபையில பட்ஜெட் தாக்கல் பண்ண போறாங்க. அப்ப எதிர்கட்சி தரப்புடைய பங்கும் கண்டிப்பா தேவைங்கிறதுனால உடனடியா இன்னைக்கே விடுவிக்கணும்னு சொல்லி ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறாரு. இந்த இடைப்பட்ட சூழ்நிலையில தமிழ்நாட்டுல மிகப்பெரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் எல்லாம் ஏற்பட்டிருக்கு, அதை கொஞ்சம் கட்டுப்படுத்தணுங்கிற விரிவான விஷயத்தையுமே அவர் வந்து தெளிவா குறிப்பிட்டிருக்கிறாரு. இதை தொடர்ந்து அவர் மேல ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்படுமா? நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? சிறை செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குமா? ஏன்னா இந்த வழக்குல வந்து கண்டிப்பா நிச்சயமா வந்து அரசு தரப்புல இருந்து சார்ஜ் ஷீட் போடப்படும். அதுல விரிவான விசாரணை மற்றும் விளக்கங்கள் அடங்கின சார்ஜ் ஷீட்டை வந்து நிச்சயமா கோர்ட்ல வந்து அவங்க தாக்கல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பல்வேறு விசாரணைகளுக்கு பின்பு நடவடிக்கைகள் இருக்கும். இப்போதைக்கு மாண்புமிகு உயர்நீதிமன்றம் இதுல தலையிட்டு அவரை வந்து கைது பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறதுனால தற்காலிகமா வந்து எதிர்கட்சி தலைவர் உதயநிதிக்கு எந்த ஒரு சட்ட சிக்கலும் இல்லைங்கிறத நம்ம வந்து தெளிவாவே புரிஞ்சுக்கலாம். அவங்க காவல்துறையினர் வரும்போது ஒரு 10 நிமிஷம் கொடுங்க, இவர் வந்து காலை கடன் போல, இந்த மாதிரியான இதெல்லாம் அவங்க காலையில பேசி இருப்பதாக நம்ம வீடியோக்கெல்லாம் பார்க்க முடிஞ்சது. இந்த அந்த கைதுக்கு பயப்பட்டாரா உதயநிதி? இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது உதயநிதி அவர்களுடைய சட்ட வல்லுநர்கள் நிச்சயமா சொல்லியிருப்பாங்க, இந்த எஃப்ஐஆர் காப்பியுடைய தன்மை வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்லைங்கிறதுனால வந்து உதயநிதி அவர்கள் வந்து காலையில இருந்து கைது ஆகிறதுல பயந்துகிட்டே இருந்தாரு. மாண்புமிகு உயர்நீதிமன்றம் 12 மணி வரைக்கும் அவரை வந்து கைது பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்ததுனால அவர் வந்து காலத்தை கடத்திக்கிட்டே இருந்தாரு. இருந்தாலும் வந்து ஆளும் தரப்புல இருக்கக்கூடிய காவல்துறையினர் வந்து அவரை விடுறதா இல்ல, இடைக்காலத்திலே அவரை வந்து கைது பண்ணி பாதி தொலைவுக்கு கொண்டே போயிட்டாங்க. அந்த மாதிரியான சூழ்நிலையில தான் உயர்நீதிமன்றம் வந்து தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. இருந்தாலும் உதயநிதி போன்ற இந்த மாதிரியான தவறான பேச்சுகள் வந்து தமிழ்நாட்டுல ஒரு முன்னுதாரணமா இருந்துடக்கூடாது. இந்த நடவடிக்கைகள் நிச்சயமா வந்து வரவேற்கத்தக்கதுதான். அப்பதான் வந்து அவரை பின்பற்றி இருக்கக்கூடியவர்களா இருக்கட்டும், பொதுமக்களா இருக்கட்டும், பெண்களுக்கு எதிரான தவறான கருத்துக்களை பதிவு பண்றதுக்கு நிச்சயமா பயப்படுவாங்க. உண்மையிலுமே இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கைகள் வந்து பொதுமக்கள் சார்பா நம்ம பாக்குறப்போ வந்து ஒரு வரவேற்பை நம்ம கொடுத்தே ஆகணும்.
அவர் கைது செய்யப்பட்டது தொடர்ந்து அவரை அழைச்சிட்டு போகும்போது இப்ப நம்ம தொடர்ச்சியா நம்ம பார்க்க முடியுது. தமிழகம் முழுக்க சாலை மறியல், இந்த போராட்டத்துல எல்லாம் திமுக காரங்க இறங்கி இருக்கிறாங்க. அதுல பொதுமக்கள்கிட்ட அத்துமீறல்ல எல்லாம் ஈடுபட்டு இருக்காங்க. இது குறித்து உங்களோட பார்வை? இல்ல கண்டிப்பா இது உண்மையாலுமே தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு செயல் தான். அதாவது கோர்ட்டுல நம்ம யாரா இருந்தாலும் எல்லாருமே இங்க சமம் தான். எதிர்க்கட்சி தலைவரா இருக்கட்டும், ஆளுங்கட்சியோட தலைவரா இருக்கட்டும், எல்லாருமே சமங்கிறது சட்டம் நமக்கு சொல்லி கொடுத்திருக்க ஒரு விஷயம். அவர் தவறு செய்யலன்னா மாண்புமிகு நீதிமன்றம் அவரை விடுவிக்க போறாங்க. தப்பு செஞ்சிருந்தாருன்னா அவரை தூக்கி உள்ள வைக்க போறாங்க. இதுல போராட்டங்கள், மறியல்கள், எதிர்கட்சிக்காரங்கள் மேல இருக்கிற தாக்குதல்கள், அவசர அவசரமா மக்கள் அன்றாட பணியை செய்ய விடாம சாலை மறியல்கள்ங்கிறதுலாம் உண்மையாலுமே ஒரு தவறான ஒரு முன்னுதாரணம். இந்த முன்னுதாரணத்தினாலதான் இத்தனை நாள் தமிழகத்துல பல்வேறு வளர்ச்சிகள்லாம் பாதிச்சிருக்குங்கிறத நம்ம கண்கூடாவே பார்த்திருக்கிறோம். ஆனா இன்னைக்கு நடந்த விஷயங்கள் உண்மையாலுமே ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு பல்வேறு இடங்கள்ல வன்முறைகள் நடந்திருக்கு. ஆளும் தரப்புக்கும் எதிர்த்தரப்பு பொதுமக்கள் மேலேயுமே பல இடத்துல வன்முறைகளை கட்டவிழ்த்து விட்டுருக்காங்க. அதாவது விஜயோடைய ஸ்டிக்கர் ஓட்டிட்டு வந்த சிலர் எல்லாம் கடுமையா தாக்கி இருக்கிறாங்க. இது மிகவுமே ஒரு கீழ்த்தரமான செயல். அது மட்டும் இல்லாம பாதுகாப்புக்கு வந்த காவல்துறையினர்கள் மேல கை வச்சு தாக்கி இருக்கிறாங்க. இதை எந்த விதத்திலையுமே எந்த ஒரு அரசாங்கமுமே என்கரேஜ் பண்ணக்கூடாது. அவங்க எல்லாருமே உடனடியா கைது செய்யப்படணும்ங்கிறது என்னுடைய ஒரு அழுத்தமான ஒரு வேண்டுகோள். ஏன்னா இந்த விஷயத்தை நம்ம என்கரேஜ் பண்ணோம்னா இந்த விஷயங்கள் மீண்டும் மீண்டும் நடக்கும். உதயநிதி அவர்கள் எதிர்கட்சி தலைவர்ங்கிறதுனால இது வன்முறைங்கிறீங்க. அதே ஒரு முன்னுதாரணமா எடுத்துட்டு நாளைக்கு ஒரு ஜாதி கட்சி தலைவரோ இல்ல வேறு கட்சி தலைவர்களோன்னு எல்லாப்பயுமே மக்களுடைய பாதிக்கப்படுவாங்க அந்தந்த நிர்வாகிகளால, அந்தந்த ரசிகர்களாலங்கிறது என்னோட ஒரு வலிமையான கருத்து. உதயநிதி என்ன சொல்றாருன்னா, இதை நாங்க சட்டப்படி மேற்கொள்வோம். ஆனாலும் நான் அது பேசினது அப்படி நான் பேசல. கட் அண்ட் பேஸ்ட் இதுல பண்ணிருக்கிறாங்க அப்படின்றார். அந்த வீடியோ அவர் அந்த மாதிரி பேசலன்னா காலையில காவல்துறையினர்கள் கூப்பிட்ட போய் விசாரணைக்கு ஒத்துழைச்சு அவர் உடனடியா போயிருந்தாருனாலோ இல்ல அராஜகத்துல ஈடுபடக்கூடிய தன்னுடைய கட்சி நிர்வாகிகள் தமிழ்நாடு முழுவதுமே இருக்கிறாங்கல்ல, அவங்கள கொஞ்சம் கட்டுப்படுத்தி இருந்தாலோ அவர் மேல நல்ல மதிப்பு மக்களுக்கு உருவாயிருக்கும். ஆனா அவர் ரெண்டையுமே செய்ய தவறிட்டாரு. அவர் தவறு செய்யல. சோ நீதிமன்றம் பாதுகாக்கும்னு அவர் நம்பியிருந்தாருன்னா அவர் காலையில இந்த மாதிரி விசாரணைக்கு இழுத்தடிச்சிருக்க மாட்டாரு. தமிழ்நாட்டுல இந்த மாதிரி தவிர்க்க முடியாத வன்முறைகள் நடந்திருக்காது. பல்வேறு இடங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னு வைங்களேன், அவங்க கட்சிக்காரர்கள் அத்துமீறல்ல ஈடுபட்டிருக்கிறாங்க. அவங்க அடுத்தடுத்து கண்டிப்பா தொடர்ந்து கைது செய்யப்படுவாங்க, எந்த விதமான சந்தேகமும் இல்ல. ஆனா ஒரு எதிர்கட்சி தலைவரா அவர் இந்த வன்முறையை கட்டுப்படுத்தி இருக்கணுங்கிறது அவருடைய முழுமையான கடமை. அதுல அவர் தவறிட்டாரு. திமுக காரங்க என்ன சொல்றாங்கன்னா, வரக்கூடிய சட்டப்பேரவை அந்த கூட்டத்தொடர்ல இவர் வைக்கக்கூடிய கேள்விக்கு விஜய் அவர்களால பதில் சொல்ல முடியாது. அதனாலதான் இந்த கைது நடவடிக்கை பண்ணியிருக்கிறாங்க. ஏன் ஏற்கனவே பாஜக மாநில தலைவராக இருக்கக்கூடிய நயினார் அவர்கள் கூட விஜய் அவர்கள் கூட ஒரு நடிகையை தொடர்பு படுத்தி பேசியிருந்தாங்களா? ஆனா எந்த விதமான ஒரு நடவடிக்கை அவர் மேல எடுக்கல. இதுதான் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை நீங்க எப்படி பாருங்க? அதாவது அப்போ நயினார் அவர்கள் சொல்லியிருந்தப்போ விஜய் எதிர்கட்சியில இருந்தாரு. இப்போ அவர் ஆளுங்கட்சியில இருக்கிறதுனால அவருடைய சட்ட ஒழுங்கையும் பெண்களுடைய பாதுகாப்பை நிலைநிறுத்துவதற்காக அவர் ஒரு தீவிரமான முடிவு எடுக்கிறாருங்கிறத நான் பாக்குறேன். நாளைக்கு சட்டசபையில உதயநிதி அவர்களுடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியம் தான். ஏன்னா அது என்னதான் எதிர்கட்சி ஆளுங்கட்சியா இருந்தாலும் மக்களுடைய நன்மைக்காக சட்டசபை சீரும் சிறப்புமா இயங்கணுங்கிறது எல்லா பொதுத்தரப்பு மக்களுடைய ஒரே வாதமா இருந்தாலும் இல்லாதவிடவும் தமிழ்நாட்டுல எப்பயுமே பெண்கள் மேல வச்சிருக்கிற மரியாதை மதிப்பு காப்பாற்றப்பட வேண்டும். அவங்க எந்த தரப்பான ஆட்களா இருந்தாலும் சரி, அவங்கள மதிக்க வேண்டியதும் அவங்களுடைய கண்ணியத்தை பாதுகாக்க வேண்டியதும் பொதுமக்களா இருக்கக்கூடிய நம்ம ஒருத்தவங்களுடைய பொறுப்பா இருக்கணுங்கிறது என்னோட கருத்தா நான் பாக்குறேன். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாடக மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. நன்றி.